அப்போஸ்தலர் நடபடிகள் 28வது அதிகாரத்தில் ஒரு 2 வசனத்தை நம்ம வாசிக்க வேண்டும். 8வது வசனத்தை நம்ம சத்தமாய் வாசிக்கலாம். நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனமாக கேளுங்க. அப்போஸ்தலர் 28வது அதிகாரம் 8வது வசனம். புபிலியினுடைய தகப்பன் ஜுரத்தினாலும் இரத்த பேதியினாலும் வருத்தப்பட்டு கிடந்தான். பவுல் அவனிடத்திற்கு போய் ஜெபம் பண்ணி அவன் மேல் கைகளை வைத்து அவனை குணமாக்கினான். இது அற்புதமான ஒரு சத்தியம். பவுல் அப்போஸ்தலன் போய் ஜெபம் பண்ணி சம்பந்தப்பட்ட ஆள் மேல் கைகளை வைத்து அவனை குணமாக்கினான் என்று சொல்வது எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு ஸ்லேட்டில் ஏதோ ஒரு எழுத்தையோ அல்லது ஒரு படத்தையோ வரைஞ்சிட்டு அதை ஒருத்தர் போய் அதை அழிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லுகிறது எவ்வளவு 100% ப்ராக்டிக்கலான நடந்த ஒரு காரியமோ, அதுபோல் இங்கே அவனை குணமாக்கினான் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இன்னொரு வசனத்தையும் பார்ப்போம். அடுத்த வசனத்தில் இது நடந்த பின்பு, 9வது வசனம் பாருங்கள். இது நடந்த பின்பு தீவிலே இருந்த மற்ற வியாதிக்காரரும் வந்து குணமாக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. சிலர் குணமாக்கப்பட்டார்கள் என்று போடலை. அவங்க யாரெல்லாம் வியாதியஸ்தராக இருந்தாங்களோ எல்லாரும் வந்து குணமாக்கப்பட்டார்கள். அதுவும் 100% நடந்த ஒரு உண்மையாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ நம்ம இந்த 2 வசனத்தில் ஒரு ஆழமான ஒரு காரியத்தை, சத்தியத்தை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, அவன் குணமாக்கினான் என்பது ஒரு அற்புதமான ஒரு சத்தியம். ஸோ ஒரு தேவ மனிதனாலே அல்லது விசுவாசிக்கிறவனாலே அப்படி குணமாக்க முடிகிறது. அது மாத்திரம் இல்லை, அப்படி குணமளிக்கிற ஒரு சூழ்நிலையில் ஒரு மனிதன் கடந்து வரும் பொழுது யார் வந்தாலும் அவங்க எல்லாரும் சுகமாக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. ஸோ சுகமாகுதல் அல்லது குணமாகுதல் என்பது கிறிஸ்தவத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக கருதப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து தன்னிடத்தில் வந்த எல்லாரையும் சுகமாக்கினார். ஒருவரை கூட அவர் சாரிப்பா உன்னைய நான் இப்போ சுகமாக்க முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்பலை. அல்லது உனக்கு வந்திருக்கிற வியாதியெல்லாம் சுகப்படுத்த முடியாது, உனக்கு அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது, உன்னுடைய நாட்கள், அப்படி சொல்லி அனுப்பவில்லை. அவரிடத்தில் வந்து எல்லாரும் என்ன ஆகிட்டே இருந்தாங்க, சுகமாகி கொண்டே இருந்தாங்க. அதனால் அவர் போகிற இடத்துலெல்லாம் திரள் கூட்டமான ஜனங்கள் கூடி வந்து கொண்டே இருந்துக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ குணமாகுதல் என்பது கிறிஸ்தவத்தில் மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது. இந்த குணமாகுதலை நமக்கு வியாதி வரும் பொழுதோ அல்லது பலவீனம் ஏற்படும் பொழுதோ நாமும் இயேசுவின் நாமத்தை சொல்லி விசுவாசிக்கும் பொழுது அந்த அற்புத சுகத்தை நாம் அறிக்கை செய்து பெற்றுக்கொள்ள முடிகிறது. அதே நேரத்தில் மற்றவர்களுக்கு அந்த சுகமளிக்கிற வல்லமையை கொண்டு போய் கைகளை வைக்கிறதன் மூலமாகவோ அல்லது கட்டளையிடுகிறதன் மூலமாகவோ ஏதோ ஒரு வழியில் கர்த்தருடைய சுகமளிக்கிற வல்லமையை கொண்டு போக முடிகிறது. ஆகவே நம்ம தைரியமாக இருக்க வேண்டும், விசுவாசமாக இருக்க வேண்டும். நம்ம இதை முயற்சி பண்ணி நம்ம பார்க்க வேண்டும். அப்போ தான் நம்ம அதில் தேர முடியும். இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இதில் ஒரு பேசிக்கான ஒரு காரியம் ஒன்று இருக்குது. உதாரணத்திற்கு பவுலை ஆண்டவர் இப்படி பயன்படுத்தினார். புபிலியினுடைய தகப்பனுக்கு சுகம் கிடைத்தது. மெலித்தா தீவு என்கிற அந்த தீவார் எல்லாரும் யாரெல்லாம் வியாதியஸ்தர்களாக இருந்தாங்களோ அவங்கெல்லாம் வந்து சுகமடைந்தார்கள் அப்படிங்கிற ஒரு சத்தியம் ஒரு பக்கம் இருந்தால் கூட, இன்னொரு விஷயத்தை நம்ம அங்கே புரிந்து கொள்ள வேண்டும். 28வது அதிகாரத்தில் 3வது வசனத்தில் பாருங்களேன்,
பவுலும் அவனோடு இருந்த எல்லா குற்றவாளிகளும் ஒரு வழியாக கப்பல் உடைஞ்சாலும் சேதம் அடைஞ்சாலும் அவங்க எல்லாம் நீந்தி கரை சேர்ந்த பொழுது அப்போ தான் அவங்களுக்கே தெரியும் அது மெலித்தா தீவு அப்படின்னு சொல்லி அந்த தீவார் அவங்களை ஏற்றுக்கொண்டாங்க. அங்கே இருந்த கிளைமேட்டுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, விறகுகளெல்லாம் கொண்டு வந்து போட்டு தீ மூட்டி கொஞ்சம் குளிர் காய்கிற சூழ்நிலைகள் இருக்கிறது. பவுல் தன்னுடைய பங்காக 3வது வசனத்தை பாருங்களேன். பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனலுரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவி கொண்டது என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்போது ஒருவேளை இதை நம்ம ரொம்ப கேஷுவலாக எடுக்க முடியாது. ஏனென்று சொன்னால் அடுத்த வசனத்தில் நம்ம அதனுடைய இன்டென்சிட்டியை புரிந்து கொள்ளலாம், அந்த டேஞ்சரஸ் பாயிண்ட்டை புரிஞ்சுக்கலாம். எப்படின்னா, அந்த விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகிய அந்த தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகமே இல்லை, இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பழியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள். அது மாத்திரமல்ல, 6வது வசனத்தில் அவங்க சில எதிர்பார்ப்புகள் இருக்குது. பவுலுக்கு என்ன நடக்கலாம் அப்படின்னு. அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடிதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அப்போது அதை பார்த்து கொண்டிருக்க என்ன, தே வர் வெயிட்டிங். எதுக்காக? பவுல் அந்த பாம்பு அவனை என்ன செஞ்சிருச்சு, கடிச்சிருச்சு, கவ்வி தொங்கிட்டுருக்குல, பிடிச்சிருக்கு, அதனால் விஷம் இறங்கியிருக்கு. அதனால் நிச்சயமாக அவன் இப்போ கொஞ்ச நேரத்தில் என்ன ஆயிடுவான், சடிதியாக விழுந்து சாவான். இல்லைன்னா என்ன ஆகும், வீக்கம் கண்டு. இந்த விரியன் பாம்பு கடித்தா என்ன நடக்குமோ அதெல்லாம் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் பவுல் என்ன செய்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அங்கே 5வது வசனத்தில் போட்டிருக்கு, அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். அல்லேலூயா, எவ்வளவு அற்புதமான ஒரு காரியத்தை அவன் செய்கிறான் பாருங்களேன். அதை செய்வதற்கு எவ்வளவு மனப்பக்குவம் வேணும், எவ்வளவு விசுவாசம் வேணும், எவ்வளோ தைரியம் வேணும். நம்ம பழமொழி ஒன்று இருக்குது, பாம்புனா படையை என்ன செஞ்சிடும், நடுங்கும் சொல்லி நமக்கு அறிஞ்சிருக்கிறோம். அப்போது ஒரு படை கூட்டமாக இருக்கிற எதிரி நாட்டையே தோக்கடிக்கிற அளவுக்கு படையை வச்சுக்கிட்டு அந்த படைக்குள்ளே ஒரு பாம்பு உள்ளே போயிடுச்சுன்னா என்ன ஆயிரும், படையே நடுங்கிடும். துப்பாக்கி எடுத்து சண்டை போடக்கூடிய வீரர்களே எதுக்கு பயந்துடுறாங்க, பாம்புக்கு பயப்படுகிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் இங்கே ஒரு தனி மனிதனாக ஒரு விரியன் பாம்பு கவ்வி தொங்கிட்டு இருக்கு, கடித்து தொங்கிக்கிட்டு இருக்கு. அவன் அதை பற்றி சட்டை பண்ணலை, பயப்படவில்லை, அல்லது என்ன நடக்குமோன்னு கற்பனை பண்ணலை. அவன் ஒரே விஷயந்தான் பண்ணுறான், அந்த பூச்சியை அவன் என்ன செய்கிறான், தீயில உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாமல் இருந்தான். அல்லேலூயா. அப்போது பவுலினுடைய விசுவாசம், தனக்கே ஒரு அற்புதத்தை அவன் விசுவாசிக்க முடிகிறது. இப்போது மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரத்தில் 2 வசனங்களை நம்ம வாசிக்கணும். மார்க்கு 16வது அதிகாரம் 17, 18 நான் வாசிக்கிறேன் பாருங்கள். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. ஆண்டவர் சொல்கிறாரு, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். அல்லேலூயா. அப்போது இந்த 17, 18 வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது இவைகள் பவுலினுடைய வாழ்க்கையில் இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 28வது அதிகாரத்தில் முழுவதும் சம்பவிக்கிறதை பார்க்கிறோம். அவனுக்கும் ஒரு சேதம் என்ன செய்ய மாட்டேங்குது, நேரிட மாட்டேங்குது. அப்பொழுது கைகளை வைப்பாங்க, அப்பொழுது அவர்கள் சொஸ்தம் ஆவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி அவன் புபிலியினுடைய தகப்பன் மீது என்ன செய்கிறான், கைகளை வைக்கிறான், அங்கேயும் சொஸ்தமாகிறது. அதுக்கப்புறம் அந்த தீவார் மற்ற வியாதியஸ்தர், இவனை தவிர மற்ற வியாதியஸ்தர்கள் எல்லாரும் வந்து
பவுலின் கைகளினால் என்ன பெற்றுக்கொள்கிறாங்க? அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிறாங்க, சுகமாக்கப்படுகிறார்கள். அது உண்மைதானா அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அடுத்த வசனத்தில் அவங்க என்ன செய்கிறாங்கன்றதை பொறுத்து நம்ம புரிந்து கொள்ளலாம். அங்கே ஒரு பெரிய ஒரு ஹீலிங் கேம்பெயின் மாதிரி இந்த தீவு முழுக்க ஒரு அற்புத சுகத்தை, தேவனுடைய அற்புத சுகத்தை பவுல் அப்போஸ்தலன் மூலமாக அங்கே ஜனங்கள் பெற்றுக்கொள்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ பாருங்கள், குணமாக்கினான், குணமாக்கப்பட்டார்கள். அந்த சுகமளிக்கிற வல்லமை ஒருத்தனுக்கும் சரியாக வரும், பல பேருக்கும் அது என்ன வருது? சரியாக வருகிறது. தனக்கும் அது சரியாக வருகிறது. அப்போ ஆண்டவருடைய சுகமளிக்கிற வல்லமை என் வாழ்க்கையில் எப்படி கிரியை செய்கிறது? அங்கே விசுவாசிக்கிறவர்களாக நடக்கும் அடையாளங்களான தான் போட்டிருக்கேங்க. என்ன போட்டிருக்கு? நிறைய விஷயங்கள் போட்டிருக்கு. அதில் பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள்ன்றெல்லாம் அதை கொஞ்ச நேரம் தள்ளி வச்சுருங்க. அது ஊழியர்கள் ஆவியில் வளர்ச்சி அடைகிறவங்க செய்கிற விஷயங்கள் வச்சுக்கோங்களேன். அடுத்து பாருங்களேன், விசுவாசித்தாலே என்ன நடக்குன்னா, சர்ப்பங்களை எடுப்பார்கள். சர்ப்பங்களை எடுப்பார்கள். அவன் விறகு தான் எடுத்தான், அது கவிழ்ச்சி. ஆனால் அவன் கவலைப்படலை, பயப்படலை, பதட்டப்படவில்லை. அவன் கேஷுவலாக என்ன பண்ணுறான்? தீயில உதறி போட்டு ஒரு தீங்கும் என்ன செய்யலை, அடையவில்லை. அவன் அடுத்த காரியத்தை கவனிச்சிட்ருக்கான். அதிலே நிற்கலை, அந்த பிரச்சனையிலே நிற்கலை. தட் ஷோஸ் ஹிஸ் ஃபெய்த். அது அவனுடைய விசுவாசத்தை காட்டுகிறது. அந்த பூச்சினாலே தன்னை ஒன்றும் செய்ய முடியாது என்று அவன் திட்டமாய் நம்புகிறான். அல்லேலூயா. அதனால தான் இந்த தீவார், அந்த ஜனங்கள் இவன் எப்படி செத்துருவான் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. வீக்கம் கண்டு சாவான், இல்லை சடிதியில் டொம்முன்னு விழுந்து சாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, எப்படியும் சாவான் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறார்கள். ஆனால் அங்கே ஒன்றுமே என்ன செய்ய மாட்டேங்குது, நடக்க மாட்டேங்குது. காரணம் என்ன? பவுலினுடைய விசுவாச ஒரு அளவு. அவன் பூர்ணமாய் நம்புகிறான். ஏன்னு சொன்னால் அவனுக்கு தெரியும், அவன் ரோமாபுரியில் போய் அவன் அரசாளுகளுக்கு முன்னாடி நிற்கணும், கர்த்தர் கொண்டு போப்பார், இங்கே சாக மாட்டான். கர்த்தர் சொல்லியிருக்காங்க, நீ இங்கெல்லாம் சாக மாட்டேன்னு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அதை அவன் நம்புகிறான், விசுவாசிக்கிறான். ஆகவே சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. ஒன்றும் உங்களை சேதப்படுத்துவதில்லை. இதை விசுவாசிக்கிறவங்களுக்கு அது அப்படியே நடந்துடும். அல்லேலூயா. நம்பணும்ல, ஆண்டவருடைய வார்த்தை நல்லது தான் சொல்லுது, அற்புதமான காரியங்களை தான் அது பேசுகிறது. இன்னும் சொல்லப்போனால் நம்ம ஜனங்கள் ஆரம்ப நிலை விசுவாசத்தில் இருக்கிறவங்களாம் நம்ம கர்த்தருடைய வார்த்தை சில நம்ப முடியாத காரியங்களெல்லாம் சொல்லுது. என்ன நம்ப முடியாத காரியங்கள் இல்லை, நம்ப வேண்டிய காரியங்கள். அல்லேலூயா. அது நம்ம பல நேரங்களில் மற்றவங்களுக்கு நம்ம அப்ளை பண்ணிடுவோம், நமக்குன்னு வரும் பொழுது அது என்ன செய்ய மாட்டேங்குதுமோ, வேலை செய்ய மாட்டேங்குதே அப்படிமோ. அல்லேலூயா. அப்படி இல்லை. அதனால தான் இந்த இடத்த நான் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. பவுல் அந்த மெலித்தா தீவில் போய் பெரிய காரியங்களை செய்கிறதுக்கு முன்னாடி தனக்கே ஒரு அற்புதத்தை அவன் ருசிச்சுக்கிட்டான். அல்லேலூயா. அவனை அந்த விரியன் பாம்பினாலே சேதப்படுத்த முடியவில்லை. அவன் அதை தாண்டிட்டான். அது அவனுக்கு அது பொருட்டாக இல்லை. அவனை வேறு எதை குறித்தும் பெருசாக நினைக்கவில்லை. அவனுக்கு நல்லா தெரியுது பாருங்க, அவனுக்குள்ளே இருக்கிற தேவனுடைய வல்லமை குறித்து அவனுக்கு நல்லா தெரியுது. அல்லேலூயா. அப்போது இதில் இன்னொரு ரகசியமும் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அது என்னன்னு சொன்னால், 8வது வசனம் பாருங்கள். அப்போஸ்தலர் 28:8 தேவனுடைய வல்லமையினாலே பவுல் நிரம்பி இருக்கிறான். பவுல் அப்போஸ்தலன் கைகளினாலே கர்த்தர் விசேஷித்த அற்புதங்கள்லாம் என்ன செய்கிறார். அவன் அப்படிப்பட்டவன். அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, புபிலியினுடைய தகப்பன் ஜுரத்தினாலும் இரத்த பேதியினாலும் வருத்தப்பட்டு கிடந்தான். பவுல் அவனிடத்திற்கு போய், அல்லேலூயா, போகிறான் பாருங்க, போகிறான் பாருங்க. அவன் போகிறது தான் விஷயமே. தனக்குள்ளே தேவனுடைய வல்லமை இருக்கிறது. தான் ஜெபித்தா ஆண்டவர் அற்புதங்களை செய்வார் என்று அவனுக்கு தெரியும். யார் மேலே அவன் கைகளை வைக்கிறானோ அவன் சுகமாவான்னு அவனுக்கு தெரியும். அப்போ அவனால் சும்மா இருக்க முடியுமா? முடியாது. ஆகவே புபிலியு நன்மை செய்திருக்கிறான். எங்களை பட்சமாக விசாரித்தான், எங்களை ஏற்றுக்கொண்டான், தங்குறதுக்கு இடம் கொடுத்தான், கவனித்து கொண்டான். அப்போ நம்ம
என்ன, அவன் அவன் வீட்டில் என்ன ப்ராப்ளம், அவங்க அப்பாவுக்கு சோகம் இல்லை. ஓகே, நம்ம போய் அவனை பார்ப்போம். போய் அவனிடத்திற்கு போய், இங்கே தான் ஹீலிங் மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆகுது. போக வேண்டும். அல்லேலூயா. இப்போ உங்களுக்கே ஒரு வியாதி இருக்குது, ஒரு பலவீனம் இருக்குது, எனக்கு சுகம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் முதல்ல அதை மறந்துட்டு இன்னொரு சுகம் இல்லாதவங்களை தேடி போகணும். போய் அவங்களுக்காக என்ன செய்யணும்? ஜபிக்க வேண்டும். ஜபிக்கும் பொழுது என்ன நடக்குன்னா, அங்கே நடக்கிற ஆண்டவர் செய்த அற்புதங்கள் தான் உங்கள் விசுவாசத்தை கட்டி எழுப்பும். இப்போ உங்களுக்குன்னு ஒரு விசுவாசம் வேண்டியிருக்கு பாருங்கள். இப்போ பவுல் முதல்ல அவன் ருசி பார்க்குறான், அவன் அதை உதறி போட்டான், ஒரு தீங்கும் அடையவில்லை. ஆனால் அடுத்து அவன் ஒரு அற்புதத்தை செய்யும்படிக்கு போய் ஜெபம் பண்ணி அவன் மேல் கைகளை வைத்து அவனை குணமாக்கினான். போன உடனே கைகளை வைத்து குணமாக்கினான்னு போடலைங்க. அவன் போகிறான், அப்புறம் என்ன செய்கிறான்? ஜெபம் பண்ணுகிறான். அப்போ ஒரு மனிதனுக்குள்ளே தேவனுடைய வல்லமை இருந்தாலும் அவன் கைகளை வைக்கும் பொழுது குணமாகுதல் நடக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் அவர்கள் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. இப்போ ஜெபம் அப்படின்னா என்ன நமக்கு நல்லா தெரியும். அது ஆண்டவரோடு கூட பேசுகிற, தொடர்பு கொள்ளுகிற, அவர்கிட்ட நெருங்குகிற ஒரு அனுபவம். அதுதான் ஜெபம். அப்போது இந்த ஹீலிங் வெர்ச்சு, சுகமளிக்கிற அந்த வல்லமை நம்மிலிருந்து வெளிப்பட்டு அல்லது நமக்குள்ளேயே அது செயல்பட்டு அற்புத அடையாளங்கள்லாம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கும் ஆண்டவருக்கும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அது ரொம்ப முக்கியம். சில நேரங்களில் நம்ம வியாதியில் தேவனை அல்ல பரிகாரிகளே நீ தேடுனன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். நீ பரிகாரிகளே தேடுற, சுகமாக்குறது யார்? பரிகாரியாகிய கர்த்தர் நான் தான். அல்லேலூயா. எவ்வளவு காம்ப்ளிகேஷன் உள்ள பிரச்சனையாக இருந்தாலும் சரி, சுகமாக்குறவர் கர்த்தர். அப்போ நம்ம யார்கிட்ட அதிகமாக ஒரு அற்புதமான ஒரு தொடர்பு கொண்டவர்களாக இருக்கணும்னு சொன்னால் ஆண்டவரிடத்துல நம்ம அதிகமாக அற்புதமாக நல்ல தொடர்புடையவர்களாக இருக்க வேண்டும். பவுலுக்கு இருந்தது. அதனால தான் அவன் அங்கே போயிட்டு ஜெபம் பண்ணுறான். அவனை போய் பார்த்து, புபிலினுடைய தகப்பனை போய் பார்க்குறான். பின்பு ஜெபம் பண்ணி அப்புறமே என்ன செய்கிறான்? கைகளை வைத்து அவனை குணமாக்கினான். அல்லேலூயா. இப்போ நாம் அப்படி தான் செய்யணும். ஆண்டவரிடத்தில் நம்ம நல்ல ஒரு தொடர்புடையவர்களாக இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் நம்ம சுகமளிக்கிற வல்லமை நமக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்மை சுகப்படுத்துவார், நம்மை குணப்படுத்துவார். நம்ம கைகளை வைக்கிறதுனால சிலர் சுகம் அடைவாங்க. ஆண்டவர் நம்ம கட்டளையிடும் பொழுது அந்த சுகமளிக்கிற வல்லமை அவங்க மேலே பாய்ந்து அவங்கள விடுதலை செய்யும். அப்படிலாம் நடக்கணும் அப்படின்னா எனக்கும் ஆண்டவருக்கும் என்ன இருக்கணும்? நல்ல ஒரு தொடர்பு இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா we are going to operate on the power of God. ஆண்டவருடைய வல்லமையில் தான் நமக்கு கிரியை செய்ய போகிறோம். நம்முடைய வல்லமையில் நம்மளால் என்ன செய்ய முடியாது? ஒன்றுமே செய்ய முடியாது. அவருடைய வல்லமை தான் அங்கே போய் சுகமாக்க போகுது. அவருடைய வல்லமை தான் பல காரியங்களை செய்ய போகுது. அவருடைய வல்லமை தான் எல்லா வேலையும் செய்வோம். அப்படின்னா அப்போ நம்ம அந்த வல்லமைக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய ஆண்டவரிடத்துல நம்ம ஒரு நல்ல தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளும் பொழுது, நல்ல ஒரு உறவை ஏற்படுத்தி கொள்ளும் பொழுது, நாம் அவரிடத்தில் நெருக்கமாக இருக்கும் பொழுது இந்த வல்லமை வெளிப்படுகிறதுல எந்த விதமான சிக்கலும் கிடையாது. அல்லேலூயா. ஆமாம். இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னு சொன்னால், ரோமருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 12வது வசனத்தை நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது, ரோமர் 5:12 அதை வாசிக்கும் பொழுது நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. அப்போ வியாதி எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது? ஆண்டவர்
மரத்தை படைச்சது மாதிரி, செடியை படைச்சது மாதிரி, மிருகங்களை, பறவைகளை, வானத்தின் சர்வ சேனைகளையும் மச்சங்களையும் படைச்சது மாதிரி வியாதியையும் படைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லலை. ஒரு வியாதியை படைக்கலை. அங்கே ஒட்டு மொத்தமான டோட்டல் கிரியேஷனில் அவர் வந்து அந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த விருட்சம், அந்த மரத்தை அதை மட்டும் படைச்சிட்டு அதை குறித்து ஒரு வேர்ட் ஆஃப் காஷன், ஒரு எச்சரிக்கையும் பண்ணிட்டார். நீங்கள் தோட்டத்தில் உள்ள எல்லா மரத்தின் கனி என்ன செய்யலாம், புசிக்கலாம், ஆனால் இதை மட்டும் என்ன செய்யக்கூடாது, புசிக்கக்கூடாது. புசிக்கும் நாளிலே என்ன ஆயிடுவீங்க, சாகவே சாவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அதை ஆதாமு ஏவாள் என்ன செய்ய வேண்டியதில்லை, புசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை பற்றி ஆராய்ச்சியுமே தேவையில்லை. அதை பற்றின ஆராய்ச்சி நமக்கு தேவையே இல்லை. இப்போ சிலர் பார்த்தீங்கன்னா பிசாசுகளை துரத்துவார்கள், அவ்வளோதான் மேட்ரு. ஒரு பிசாசு பிடிச்சவங்கள பார்த்தா ஆண்டவருடைய நாமத்தினால விசுவாசிக்க முடியுமானால் நாம் என்ன செய்யலாம், பிசாசுகளை துரத்த வேண்டிதான். அதுக்குள்ளே போய் ஒரு என்ன வேண்டியதில்லை, ஒரு ஆராய்ச்சி தேவையில்லை. இப்போ ஆராய்ச்சி பண்ண போய் தான் அங்கே ஒரு பழத்தை சாப்பிட வேண்டாம்னு சொன்னதை போய் என்ன செய்ய வேண்டியிருக்கு, சாப்பிட வேண்டியிருக்கு. அவனுக்கு தெரியும் அந்த பாயிண்டில் தான் நம்ம அவங்கள வீழ்த்த முடியும். ஒரு மீறுதலை கொண்டு வந்து இந்த பாவம் உள்ளே பிரவேசிக்குது. அப்போ முதல்ல டிசீஸ் வரல, முதல்ல பாவம் வருகிறது, பாவத்துக்கு அடுத்து சாபம் வருகிறது, சாபத்தை தொடர்ந்து மரணம் ஏற்படுகிறது. அல்லேலூயா. இந்த மரணத்தினுடைய காம்பனண்ட் தான் இந்த வியாதிகள், வேதனைகள், எல்லா விதமான மனிதனுடைய வாழ்க்கையை சீர்குலைக்கக்கூடிய பல காரியங்கள் அந்த மரணத்துக்குள்ளே ஒரு பேக்கேஜ் மாதிரி இருக்குது. இந்த லெவல் வித்தியாசப்படுகிறது. அப்போது ஒருவேளை நம்ம இந்த பாவம் ஆண்டவருக்கு விரோதமாக நம்ம என்னத்தையாவது ஒன்று செஞ்சுட்டு நாம் அதை ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்யாமையே நம்ம இருக்கிறோன்னு வைங்களேன், அது சில நேரங்களில் நமக்கு ஒரு வியாதியை கொண்டு வர முடியும். கர்த்தர் கொடுக்கறது இல்லை, அதை கொடுக்கறதுக்கு ஒரு தனி டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதை பிசாசு என்ன செய்வான், கொண்டு வருவான், சோதிக்கிறேன் அப்படின்னு. நாம் அந்த குறிப்பிட்ட பாவம் அது என்னன்னு தெரில, அந்த பாவங்களை குறித்து நீங்கள் வைடு ஓப்பனாக ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணிங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். இல்லையா? பரிசுத்த ஆவியானவர் வந்து சகல சத்தியத்தை குறித்து, நீதி நியாயங்களை குறித்து நமக்கு கண்டித்து உணர்த்துவார். பட் இஃப் யூ டோன்ட் வாண்ட் தட், அது உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் அப்படி ஜெபிக்க போகிறதே இல்லை. ஆண்டவரே, என்னுடைய பாவங்களெல்லாம் நீங்கள் எனக்கு சுட்டி காட்டுங்க, நான் எல்லாத்துக்கும் என்ன செய்ய போகிறேன், மன்னிப்பு கேட்க போகிறேன். மன்னிக்கப்படாத பாவங்களே எனக்குள்ளே என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆண்டவரிடத்தில் உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது எல்லா பாவங்களையும் கர்த்தர் உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் சுட்டி காட்டி உங்களை பரிசுத்தப்படுத்துவார். அல்லேலூயா. ரொம்ப ஒரு வயசான ஒரு ஊழியக்கார் சொன்னார், நான் சின்ன வயதில் நான் வந்து ஒரு கடையில் ஒரு 5 ரூபா தெரியாமல் கொடுத்துட்டாங்க. அதை நான் நல்ல வேலையாக போச்சுன்னு என்ன பண்ணிட்டேன், வாங்கிட்டு வந்துட்டேன். அந்நேரம் அது வந்து எனக்கு கிடைச்ச வெற்றியாக நினச்சேன். எனக்கு அது மிகப்பெரிய சந்தோஷம். அந்த கடைக்காரர் ஏமாந்து போனதை விட எனக்கு கிடச்சிருச்சிங்கிறது ரொம்ப சந்தோஷப்பட்டு நான் அந்த அன்னைக்கு அந்த 5 ரூபாய் நான் நல்லா என்ஜாய் பண்ணிட்டேன். பட் நான் ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு பல வருஷங்களுக்கு பிறகு, பெரிய ஆளான பிறகு, ஆவியானவர் அந்த ஒரு காரியத்தை சொல்லி, நீ அன்னைக்கு ஒரு 5 ரூபா நீ என்ன பண்ணிட்ட, நீ ஏமாற்றிட்ட. ஆண்டவரை நான் ஏமாத்தலை, அவர் தான் ஏமாந்து போய் கொடுத்தாரு. ரெண்டும் ஒன்று தான். நீ உடனே திருப்பி கொடுத்துருக்கணும்ல, கொடுக்கல. இப்போ என்ன செய்யணும், அவர் போய் ஒப்புரவாகுது. அப்போ ஒருவேளை நமக்கு அது ரொம்ப கேலியாக கூட தெரியும். ஏன்னா 5 ரூபா இன்றைக்கி செல்லவே செல்லாது, அதை கொண்டு நம்ம எப்படி ஒப்புரவாகிறது அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம். பட் ஹோலி ஸ்பிரிட் இஸ் வெரி மச் கன்சர்ன்ட் அபவுட் சச் திங்ஸ். அவைகளை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறார். பாருங்கள், உங்களை வந்து கரை திரையற்றவர்களாய் நிறுத்தணும். ஓகே, ஒரு பாத்திரத்தை நல்லா கழுவியாச்சு, சூப்பராக கழுவியாச்சு, ஆனால் ஒரே ஒரு இடத்துல மட்டும் என்ன இருக்குது, ஒரு சின்ன ஒரு டஸ்ட்டு உட்காந்துருக்கு. அப்போது கழுவுறவங்க அதை பார்த்துட்டாங்கன்னா என்ன செய்வாங்க, கழுவாமல் விட்டுருவாங்களா, கழுவுவாங்க, அந்த இடத்த கழுவுவாங்க. கழுவின பிறகு போகலை அப்படின்னா என்ன செய்வாங்க,
இன்னும் கொஞ்சம் அதை சுத்தப்படுத்துவதற்கு என்னெல்லாம் செய்யணுமோ ஃபோர்ஸ் பண்ணி அதை அந்த அழுக்கை நீக்குவாங்க. அது மாதிரி பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய வேண்டும் என்பது கர்த்தருடைய திட்டமாக இருக்கிறது. கரைதிரையற்றவர்களாக, கரைதிரைனாலே அதுதான், அழுக்கை பற்றி அது பேசலை, அழுக்கு போயிடுச்சு. ஆனால் இந்த கொஞ்சம் கொஞ்சம் பிசுறு ஒட்டி இருக்குல்ல, அதெல்லாம் நீக்கணுங்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. போன மாதத்தில் ஒரு 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 சகோதரத்தில் பேசி கொண்டிருக்கும்போது அவர் சொன்னார், மனம் திரும்புதல் இன்னைக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது தம்பி அப்படின்னார், ஒரு ஊழியக்காரர். அப்போது அவர் சொன்னார், என்னுடைய வாலிப நாட்களில் நான் ஆண்டவர்கிட்ட நல்ல ஒப்புரவாகி ஜெபம் பண்ணும் பொழுது என்கிட்ட ஆண்டவர் பேசினார் ஒரு விஷயத்த. என்ன அப்படின்னா, சிறு வயதில் ஸ்கூலில் படிக்கும்போது ஒரு ஒரு வாத்தியார் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார். அதனால் எங்களுக்கெல்லாம் ரொம்ப கோபமாக இருக்கும் அவர் மேலே. அதனால் நாங்கள் பசங்களாம் கூடி பேசிக்கிட்டோம், எனக்கு அந்த வாத்தியார்கிட்ட வரும்போது நம்ம எல்லோரும் என்ன செய்யணும், கல்லை விட்டு எரிஞ்சு அவர் என்ன செஞ்சிட வேண்டியதான், கொன்ற வேண்டியதான் அப்படின்னு நாங்களாம் பேசிக்கிட்டோம். ஆனால் கடவுள் கிருபையில் அப்படி என்ன செய்யலை, நடக்கலை. ஆனால் நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு இப்படிலாம் நீ தவறாக நீங்கள் யோசனை பண்ணின அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். நான் இப்போ என்ன செய்யணும் ஆண்டவரேன்னு கேட்டேன். அந்த வாத்தியார் வருவார், நீ போய் என்ன செய்யணும், இதை சொல்லி அவர்கிட்ட நான் இப்படிலாம் தவறாக நினச்சிட்டோம், நான் இப்போ ஆண்டவருக்குள்ளே வந்துட்டேன், மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லி மன்னிப்பு கேள் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அதே மாதிரி அன்றைக்கு அந்த நிகழ்ச்சி நடந்தது. அந்த வாத்தியார் வந்திருக்கிற, அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டார். ரிட்டையர்ட் ஆகியே பல வருஷம் ஆச்சு, இவரே பெரிய ஆள் ஆகிட்டார் இல்லையா. அப்போ அவரை பார்த்து, ஐயா நான் உங்கள்கிட்ட தான் படித்தேன், ரொம்ப நல்லது தம்பி, என்ன செய்கிறீங்க எல்லாம் விசாரித்தோன்னே, உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணுமையா, நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க அப்படின்னு. என்ன விஷயம், நீங்கள் எங்களுக்கு வகுப்பு வாத்தியார் இருந்தபோது நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்ததுனால நாங்கள் மாணவர்கள் ஒரு சிலர் இப்படி ஒரு பிளான் வச்சுருந்தோம், உங்களை என்ன செய்ய பார்த்தோம், கல்லெறிஞ்சு கொண்டுலான்னு பார்த்தோம் கோபத்தில். நல்ல வேளை நாங்கள் அதை செய்யலை, ஆனாலும் அது தவறு என்று என்னுடைய ஆண்டவர் என் உள்ளத்தில் பேசுனதுனால நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னோடனே அந்த ஆசிரியர் கண்ணீர் விட்டு, இப்படி ஒரு மனிதனுக்குள்ளே செய்த தவறுகளை குறித்து மனமாற்றத்தை ஏற்படுத்துகிற தேவன் ஒருவர் இருக்கிறாரா, ஒரு மனிதனை மனிதனாய் மாற்றுகிற, உண்மையிலே அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தம்பி, உங்கள் தெய்வம் உண்மையிலே உண்மையான தெய்வம். அல்லேலூயா. அப்போ ஒரு மாற்றங்களை, அந்த மன்னிப்பை கேட்கும் பொழுது ஆண்டவர் அதை மன்னிக்கிறார். இப்போ இளைய குமாரன், அந்த கெட்ட குமாரன் சொல்லி நம்ம சொல்லுவோம், அவன் திரும்பி வரும்பொழுது அவன் தன்னுடைய உள்ளத்தில் பேசிக்கிட்டது இதுதான். நான் தகப்பனிடத்தில் போய் ஒன்று சொல்ல போகிறேன், என்னன்னா, தகப்பனே நான் உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் நான் என்ன பண்ணேன், பாவம் பண்ணினேன், அதனால் நீங்கள் என்னை மன்னிக்கணும்னு நான் சொல்ல போகிறேன், மன்னிப்பு கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லி வர்றான். அங்கே நெசசிட்டியே இல்லை, ஆல்ரெடி அங்கே ஆண்டவர் அவருடைய தகப்பன் வெயிட்டிங்கில் இருக்கிறார். காணாமல் போனவன் திரும்பி வந்துடுவானா, என்னை விட்டு போனவன் திரும்பி வந்துடுவானான்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். அவன் வந்த பொழுது அவனை கட்டி அணைத்து முத்தமிட்டு அவனுக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் அவனை செய்து மகிழ்ச்சியான அந்த விழாவை கொண்டாடுகிறதை நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் அப்படி தான் இருக்கிறாரு. அதனால் ஒருவேளை நம்முடைய வியாதிக்கு பின்னாடி ஒரு பாவமோ ஒரு சாபமோ ஒரு நாம் மன்னிக்கப்படாத ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னால் அதை குறித்துக்கு ரொம்ப கலவரம் அடைய வேண்டியதில்லை. உடனே நம்ம ஆண்டவர்கிட்ட முழங்கால போட்டு ஜெபம் பண்ணி அதை என்ன செஞ்சிட வேண்டியதான், பெற்றுக்கொள்ள வேண்டியதான். நம்முடைய கான்சியஸ் கிளியராக இருந்துச்சுன்னு சொன்னால், நம்முடைய மனசாட்சி சுத்தமாக இருக்கும் வரைக்கும் அதை செஞ்சோன்னா அதுக்கப்புறம் நாம் சுகமாக முடியாது அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு காரணத்தையும் நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்கள். ஒருவேளை நீங்கள் நான் தான் ரட்சிக்கப்பட்டனே, அப்புறம் என்னத்துக்கு என்னை நீங்கள் மறுபடி மன்னிப்பு கேட்க சொல்கிறீங்க அப்படின்னா, ரட்சிக்கப்படுகிறது என்பது என்ன அப்படின்னா, நம்ம ஆண்டவரை சொந்த இரட்சகராக என்ன செஞ்சிட்டோம், ஏற்றுக்கொண்டுட்டோம். இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படுகிறோம், அவர் 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 வந்தால் தான் என் வாழ்க்கை சரியாக வரும், அவர் தான் எனக்கு பரலோகத்தை போகிறதுக்கான வழியை உண்டு பண்ணுறவர், அவர் தான் என்னுடைய எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு. ஆகவே நம்ம தீர்மானிக்கிறோம், ஆண்டவரே
நீங்கள் என் வாழ்க்கையில் வாங்க, நான் உண்மை என்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லி அவரை வாங்கன்னு சொல்லி வரவேற்கிறோம். தட் மீன்ஸ் நாம் ரட்சிக்கப்படுகிறோம். அல்லேலூயா. பட் தட் இஸ் நாட் த எண்ட் ஆஃப் இட். அது அதோட முடியலை, அது அப்போ தான் துவங்குது. அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் நமக்குள்ளே பலவிதமான மாற்றங்களை ஏற்படுத்தி, நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் வரும் பொழுது தான் நாம் புதிய சிருஷ்டியாக இருக்கிறோம் என்று சொல்ல முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பாருங்கள், நம்ம ஒரு வேளை எப்படி இந்த துரு ஒரு மெட்டலுக்கு துரு பிடிச்சதுன்னா அது அதை டேமேஜ் பண்ணுதோ, அது மாதிரி மனிதனுடைய வாழ்க்கையை எது டேமேஜ் பண்ணுது அப்படின்னா இந்த சின் அப்படிங்கிற பாவம் அப்படி டேமேஜ் பண்ணிடுது. அதில் சின் அதை துரு மாதிரி அரிச்சிருது மனிதனுடைய வாழ்க்கையை. நம்ம அதை கண்டே பிடிக்க முடியாது. அது ரகசியமாக வேலை பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதுக்கு ஏஜென்ட்டு பிசாசு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பான். அதனால் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, ஆண்டவர்கிட்ட நிற்கும் பொழுது நம்ம பர்ஃபெக்டாக இருக்க பரிசுத்த ஆவியானுடைய உதவியை நாட வேண்டும். அல்லேலூயா. அதை விரும்புகிறாரு. பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்க்கும் பொழுது மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே வருஷத்துக்கு ஒரு தடவை தான் போவான் பிரதான ஆசாரியன். ஆனால் எப்படி போனால் தான் திரும்பி வர முடியும்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. அவன் ஒரு சர்வாங்க தகன பலி ஒன்று கொடுத்து பாவ நிவாரண குற்ற நிவாரண பலியெல்லாம் முடித்தா தான் அவன் எங்கே போக முடியும். உள்ளக்க போயிட்டு குற்றமில்லாத லெவலில் உள்ளே போய் அப்படி ஆராதனை பண்ணிவிட்டு வெளியே வரலாம். இல்லைன்னா என்ன ஆயிரும், அவன் அங்கேயே அடிக்கப்படுவான், தெய்வ சமூகத்தில் கொல்லப்பட்டுருவான். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை செய்யணும். அதே மாதிரி தான் நம்முடைய தனி மனித வாழ்க்கையில் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்கிற நிலைமையில் நாம் ஆண்டவர்கிட்ட நல்ல பரிபூர்ணமாக நம்ம பரிசுத்தம் அடைவதற்கு தேவையான மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும். அவருடைய ரத்தத்தினால நம்ம கழுவப்படணும். அதுக்கப்புறம் we can demand the healing. ஆண்டவர்கிட்ட கேட்க முடியும், எனக்கு சுகம் வேண்டும், எனக்கு சுகம் வேண்டும். எந்த ஒரு காரணத்தை முன்னிட்டும் அந்த சுகமாகிறதை யாரும் தடுக்க முடியாது. ஏன்னா இட் இஸ் ஆல்ரெடி டன். அது ஏற்கனவே என்ன ஆயிடுச்சு, முடிஞ்சு போயிடுச்சு. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 53வது அதிகாரம் 5வது வசனத்தை நம்ம சொல்லாமல் எந்த ஒரு ஹீலிங் மினிஸ்ட்ரி சம்மந்தமான எதையும் முடிக்க முடியாது. ஏன்னா தட் இஸ் த பேசிக். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம், அவருடைய தழும்புகளால் சுகமாகிறோம். அப்போது அதுதான் அடிப்படையானது. அது 2000 வருஷத்துக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு, செய்து முடிக்கப்பட்டாயிற்று. இட் இஸ் ஃபினிஷ்டு ஆன் த கிராஸ் 2000 years பேக். அதை கிளைம் பண்ண தான் போகிறோம். கிளைம் பண்ணக்கூடாது அப்படின்னு தடுக்கிறதுக்கு ஒருத்தன் தான் இருக்கிறான். யார் அது? பிசாசு. நம்ம அதை கிளைம் பண்ணக்கூடாதுன்னு அவன் தான் தடுப்பான். ஒருவேளை உங்கள் மனசாட்சி சுத்தம் இல்லைன்னு சொன்னால் அதுவும் தடுக்கும். இந்த ரெண்டையும் கிளியர் பண்ணோம்னா அன்றைக்கு இயேசு உண்டாக்கி வைத்திருக்கிற சிலுவையில் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அற்புத சுகம் அளிக்கிற வல்லமை, அற்புத சுகம் நமக்கு உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ டாக் டைரக்ட்லி டு காட். ஆண்டவரிடத்தில் நேரடியாக பேசுங்க. உங்கள் வாழ்க்கை சரியாகிற குறித்து உங்களுக்கு இருக்கிற அக்கறை விட அவருக்கு அதிகமான அக்கறை உண்டு. நீங்கள் வியாதி இல்லாமல் இருக்க வேண்டும் என்கிற விருப்பம் உங்களுக்கு இருக்கிறத விட அவருக்கு அதிகமாக இருக்கிறது. ஆகவே தான் சிலுவையில் அதையும் சரி பண்ணி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை கொஞ்சம் அலசி பார்க்கணும். ஆண்டுடைய சமூகத்தில் அவர்கிட்ட சரண்டர் ஆக வேண்டியதான். அவர் எல்லாரையும் சுகமாக்கினார். ஒருத்தன் கேட்டான், ஆண்டவரே உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் அப்படின்னா. ஆண்டவர் சொன்னார், அதில் டவுட்டே வேண்டாம், எனக்கு சுத்தம் உண்டு, நீ என்ன இரு, சுத்தமாகு. இப்போது இயேசுவுக்கு சித்தம் நாம் சுகமாக வேண்டும், சுத்தமாக வேண்டும், அற்புத விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் அதுக்காக தான் இந்த பூமிக்குள்ளே வந்திருக்கிறார். அதனால் எகைன் நம்ம அதை கேட்க வேண்டியது கிடையாது. அது அவருக்கு ஆயத்தம் பண்ணினதை நான் எடுத்துக்கொள்ளணும். பை ஃபெய்த், த்ரூ ஃபெய்த். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். என்றைக்கு நம்ம ஃபெய்த் வீக் ஆகிடுது அப்படின்னு சொன்னால், நாம் பாவம் செய்யும் பொழுது, அல்லது தேவனை விட்டு தூர போகும் பொழுது, அல்லது நாம் உலகத்தின் வழியில் நம்ம கடந்து போகும் பொழுது நாம் ஃபெய்த்தில் என்ன ஆகிறோம், வீக் ஆகிறோம். பிசாசு அதை பயன்படுத்துவான். நீங்கள் கண்ணு கட்டின தூரம்
உங்களுக்கு அற்புத சுகம் தெரியும், பட் யூ கான்ட் டேக் தட். அதை எடுக்கவே முடியாது. ஏன்னா யூ ஆர் வீக் இன் யுவர் ஃபைட்ஸ். இங்கே வீக்காக இருக்கிறீங்க. அற்ப விசுவாசிகளே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கூப்பிட்றார் இல்லையா, அவைகளை நம்ம ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். ஸோ எது நம்முடைய விசுவாசத்தை அதிகப்படுத்துகிறது? தேவனோடு உள்ள நெருக்கம்தான் அதை அதிகப்படுத்துகிறது. அதனால் குணமாக்கினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, குணமானார்கள், குணமாக்கப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 53:5 சுகமாகிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் நம்முடைய பாவங்களும் சாபங்களும் வியாதிகளும் வேதனைகளும் எல்லாத்துக்கும் ஆண்டவர் சிலுவையிலே பரிகாரத்தை செய்து வைத்திருக்கிறார். அதை நம்ம விசுவாசமாக ஜெபிக்கும் பொழுது பெற்றுக்கொள்ள முடிகிறது. நாம் சுகமாக இருக்கலாம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதனால் இன்றைக்கு நம்முடைய விசுவாசத்தை நம்ம அதிகப்படுத்துவோம். ஆண்டவரோடு ஒரு நெருக்கத்தை நம்ம ஏற்படுத்துவோம். ஆண்டவரை தேடுவோம், மனதார அவரை தேடணும், ஆண்டவரிடத்தில் பேசணும். நமக்கு அருகில் இருக்கிறவங்க, நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க, அவங்கக்கிட்ட கூட, நண்பர்கள்கிட்ட கூட நம்ம சில விஷயங்களை ஷேர் பண்ண முடியாமல் தவிக்கலாம். அதெல்லாம் நம்ம யார்கிட்ட ஷேர் பண்ண முடியும்? ஆண்டவரிடத்திலே சொல்ல முடியும். ஏன்னா அவருக்கு அதெல்லாம் தெரியும். தெரியாத ஒன்றை சொல்ல போகிறதில்ல. தெரியாத ஒன்றை சொல்லி ஆண்டவரை நீங்கள் ஆச்சரியப்படுத்த முடியாது. அவருக்கு தெரியும் இதுதான் இவனுடைய பிரச்சனை. நீங்கள் அந்த பிரச்சனை அவர்கிட்ட கொண்டு போகும்பொழுது நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும் ஆண்டவரே. ஓகே, இட் இஸ் டன். அல்லேலூயா. ஆகவே we can be free. நாம் விடுதலையோடு இருக்கலாம். நாம் டெலிவரன்ஸ் பெற்றவர்களாக இருக்கலாம், சுகமாக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், நாம் அற்புத அடையாளங்களை பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கலாம். பட் எல்லாமே யாருடைய கையில் இருக்குது? அவங்களுடைய விசுவாசத்தின் அடிப்படையில் அவங்கவுங்க கையில் இருக்கிறது. ஆகவே நாம் அதை தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். அதை கர்த்தருடைய உதவியை நம்ம நாடணும், அவரை தேடணும், அவருடைய நாமத்தினாலே நம்ம அதை பெற்றுக்கொள்ளணும். அப்பொழுது நிச்சயம் நம்ம சுகமாய் நம்ம ஜீவிக்க முடியும். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து எப்படி இருக்கலாம்? சுகமாயிரு. சுகமாயிரு. சுகமாயிருங்கிற இந்த வார்த்தையை ஆண்டவர் தான் சொல்ல முடியும். அதுதான் உண்மையான ஒரு சுகம். ஆகவே நாம் ஆண்டவரிடத்தில் நெருங்குவோம், அற்புத சுகங்களை நம்ம என்ன செய்வோம்? பெற்றுக்கொள்வோம். அவரையே நம்ம முழுசாக நம்பும் பொழுது, ஏன்பா என்கிட்டே வர்ற, நீ இன்னொரு ஆள்கிட்ட போய் ஜெபிக்கலாம்ல, அங்கே போகலாம்ல, இங்கே போகலாம்ல, அப்படிலாம் கைடு பண்ணுறதில்ல. அவர் he will be very happy to receive you. உங்களை அவர் தன்னிடத்தில் அரவணைத்து கொள்வதற்கு அவர் ஆவல் உள்ளவராக இருக்கிறார். அதை நம்ம மறந்து போகக்கூடாது. நம்ம கண்களை மூடி ஜெபம் செய்வோம் கர்த்தருடைய சமூகத்தில். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான நேரத்தில் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஆண்டவரே ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். எந்த வகையான வேதனையோடு, பலவீனத்தோடு, நோயோடு, கடினமான காரியங்களோடு கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் இன்றைக்கு ஒரு அற்புத விடுதலை நீர் தரும்படிக்கு அவருடைய உள்ளங்களிலே நீர் பேசி உடைய வசனத்தினாலே அவங்களை ஆறுதல் படுத்தி, தேறுதல் படுத்தி, சகல விதமான பொல்லாத பிசாசின் வல்லமிருந்து ஒரு விடுதலையை நீர் கட்டளையிடும்படியாக நான் ஜெபிக்கிறேன். விசேஷமாக ஆண்டவரே, எல்லா வியாதிகளும் வேதனைகளும் போராட்டங்களும் காரணமாக இருக்கக்கூடிய பாவ சாப ரோகங்கள் எல்லாம் உடைய பிள்ளைகளுக்கு மன்னிக்கப்பட்டு கர்த்தருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு பரிபூர்ண விடுதலையும் சுகத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீர் உதவி செய்வீராக. அவர்கள் விசுவாசத்தோடு இவைகளை பெற்றுக்கொள்வதற்கு உடைய பிள்ளைகளாகிய இவர்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தும்படியாக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அதே நேரத்தில் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைகளின் அடிப்படையில், இந்த தியானத்தின் அடிப்படையில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, கவனித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் கர்த்தருடைய வல்லமை கடந்து செல்வதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொருவருக்குள்ளும் சுகமளிக்கிற வல்லமை கடந்து செல்வதாக. பரிபூர்ண விடுதலையும் சுகமும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறோம். உடைய நாமம் மகிமைப்படட்டும்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.